வணக்கம் ரைடர்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரோ ஆயில் பிராண்டோட அடிட்டிவ்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அடிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் சேவர். இந்த அடிட்டிவ்ஸ் எதுக்காக பார்த்துட்டிங்கன்னா உங்களோட வண்டியில் வந்து மெக்கானிக்ஸ் வந்து சொல்லுவாங்க, உங்கள் இன்ஜின் வந்து ஆயில் குடிக்குது, ஆயில் எல்லாமே வந்து புகையாக போயிடுது, அதனால் நீங்கள் வந்து ஒரு 2500 கிலோமீட்டர்லாம் ஓட்ட முடியாது, மாதம் ஒருக்கா கூட நீங்கள் இன்ஜின் ஆயில் மாற்ற வேண்டிய சூழல் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன் இருக்கக்கூடிய இன்ஜின்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம இன்ஜின் ஒர்க் தான் பண்ண முடியும். அப்படி இன்ஜின் ஒர்க்கு உங்களுக்கு பண்ணக்கூடிய சூழல் இல்லை, என்னால் அவ்வளோ செலவு பண்ண முடியாது, அதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டான வழி இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ப்ராடக்ட் தான் இது. இந்த அடிட்டிவ்ஸை வந்து நம்ம இன்ஜின் ஆயிலில் புதுசாக ஊற்றக்கூடிய இன்ஜின் ஆயிலில் ஒரு 30 ml இருந்து 50 ml வரைக்கும், அது உங்களோட வண்டியை பொறுத்து வந்து மாறுபடும். அந்த மாதிரி ரேஷியோவில் உங்களோட புது இன்ஜின் ஆயிலில் இதை மிக்சிங் பண்ணி நீங்கள் உங்கள் வண்டிக்கு ஊற்றும் போது இந்த புகையா இன்ஜின் ஆயில் போகக்கூடிய தன்மை வந்து குறையும், முற்றிலும் வந்து தவிர்க்காது. அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுமே தவிர உங்களுக்கு தவிர்த்து கொடுக்காது. நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் மாத்துறத வந்து ஒரு 2 months ஒன்ஸு இல்லை 3 months ஒன்ஸு மாத்துற அளவுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து எடுத்து கொடுக்கும். இது அதுக்கான அடிட்டிவ்ஸு. அடுத்த அடிட்டிவ்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம புதுசாக வரக்கூடிய BS6 வெஹிக்கிள்ஸில் அதே மாதிரி ஃபியூல் இன்ஜெக்டர் வெஹிக்கிள்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, அது வந்து BS4ல கூட இருக்குது. இது வந்து இன்ஜெக்டர் கிளீனிங் அடிட்டிவ். இது வந்து நம்ம இன்ஜெக்டரை தனியாக கழட்டி நம்ம வெளியில் கொடுத்து தான் வந்து க்ளீன் பண்ண முடியும். நிறையா ஒர்க் ஷாப்பில் வந்து அதுக்கான கிளீனிங் சொல்யூஷன்ஸ் வந்து இல்லை, அதனால் நம்ம வெளியில் வேறு பக்கம் வந்து சர்வீஸ் சென்டரில் தான் கொடுத்து க்ளீன் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்களே வந்து செல்ஃபாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த அடிட்டிவ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த அடிட்டிவ் வந்து பெட்ரோலில் வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த பெட்ரோலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த அடிட்டிவ் வந்து இன்ஜெக்டரில் உள்ளே போய் அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி கார்பனேட்டராக வந்து உங்களுக்கு புகையில வெளியே கொண்டாந்துடும். அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அடிட்டிவ் தான் இந்த இன்ஜெக்டர் கிளீனிங் அடிட்டிவ். அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்ஜின் கிளீன். இது வந்து நம்ம பழைய ஆயில் கூடவே உள்ள வந்து நம்ம இந்த அடிட்டிவ் மிக்சிங் பண்ணி நம்ம வந்து உள்ள இன்ஜினை இன்டர்னலாக நம்ம வந்து வாஷ் பண்ணுற மாதிரியான அடிட்டிவ் இது. நிறைய பேர் வந்து இன்ஜின் ஷாம்பு, இன்ஜின் ஆயில் அடிட்டிவ்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அது மாதிரியான அடிட்டிவ் தான். இந்த இது வந்து எப்போ நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரு 26,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடிடுச்சு, இல்லை ஒரு 30,000 கிலோமீட்டர் தாண்டிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இன்ஜின் ஆயில் அடிட்டிவ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கார்பன் பார்ட்டிகல்ஸு நீங்கள் ரொம்ப பிடிமானமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து இந்த அடிட்டிவ் வந்து எடுத்து கொண்டாந்துடும். இது எப்படி யூஸ் பண்ணணும்னா உங்களோட பழைய இன்ஜின் ஆயிலில் ஒரு 50 ml வந்து இந்த அடிட்டிவ் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 hour வந்து ஃபஸ்ட்டு கியரில் உங்கள் வண்டியை வந்து ரன் பண்ண விடணும். வண்டியோட இன்ஜின் ஹீட்டு அதிகமாக அதோட கிளீனிங் ப்ராசஸ் வந்து வேகமாக நடக்கும். கடைசியில் வந்து ஆயில் ட்ரை போல்ட்டை வந்து நம்ம எடுத்து விட்டுட்டு உள்ளே இருக்கிற ஆயிலெலாம் வெளியே எடுத்துட்டு புது இன்ஜின் ஆயிலை வந்து நம்ம போட்டுக்கலாம். இது அந்த மாதிரி வந்து இன்ஜின் க்ளீன் பண்ணுறதுனால உங்களோட வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், வண்டியும் ஸ்மூத்தாக இருக்கும். அது மாதிரி தேவை இருக்கிறவங்க இந்த அடிட்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பூஸ்டர் அப்படிங்கிற அடிட்டிவ். இது வந்து பெட்ரோலில் மிக்ஸ் பண்ணக்கூடிய அடிட்டிவ் வந்து இது வந்து மெயினாக வந்து இந்த ரைடிங் பர்பஸ் போகிறவங்க, இல்லை ட்ராக்கு ஓட்ட போகிறோம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க வந்து இதை வந்து பெட்ரோலில் மிக்ஸ் பண்ணலாம். இதை பெட்ரோலில் மிக்ஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா நார்மல் பெட்ரோலை இது வந்து பவர் பெட்ரோலாக வந்து கன்வெர்ட் பண்ணும். அந்த பெட்ரோலோட டென்சிட்டியோட தன்மையை வந்து மாற்றும். நீங்கள் நிறையா பங்க்கில் வந்து பார்க்கலாம், குறிப்பாக வந்து இந்தியன் ஆயிலில் வந்து 96 பெட்ரோல்னு போட்டிருப்பாங்க. அந்த 96 அப்படிங்கிறத வந்து இது 80லேருந்து 88 வரைக்கும் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். அதனால் வந்து உங்களுக்கு இன்ஜின் பவர் அதிகமாக இருக்கும், டார்க் நல்லா இருக்கும், அதே மாதிரி பஞ்ச் சூப்பராக இருக்கும். இந்த இது மிக்சிங் பண்ணி நீங்கள் ஒரு லாங் ரைடு போகிறீங்கன்னா நல்ல ஒரு ரைடு அனுபவத்தை நீங்கள் பெறலாம்.
அந்த மாதிரியான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அடிட்டிவ் தான் இந்த அடிட்டிவ். இது மாதிரியான அடிட்டிவ்ஸு உங்கள் வண்டிகளுக்கும் வேணும், உங்கள் பைக்ஸ்க்கு வேணும்னா நம்ம கரூர் பைக் ஸ்டுடியோவை டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.